ரியாவை காலையில் எழுப்பும்போதே அம்மு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குடா, ஒரு தடவை மட்டும் படிச்சுக்கலாம் எந்திச்சிக்கூடாமே, உடனே அவங்களே எந்திச்சிப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு 3:20 அந்த ரேஞ்சில் வருவாங்க. ஒரு 6:30 வரைக்கும் விளையாடுவாங்க. அப்புறம் உட்காந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த அபாக்கஸ்லாம் இருந்தால் 5:30லேருந்து 7 o'clock வரைக்கும் அபாக்கஸ் கிளாஸ் போயிடுவாங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி ஹோம்ஒர்க்ஸு, அதுக்கப்புறமா நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தூங்க வைக்கும்போது நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, போய் சீக்கிரமாக தூங்குடா அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு காலையிலேருந்தே ரியாவோட ரொட்டீன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ரியா படிக்கிற மாதிரி, எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய இருந்தது எடிட் பண்ணும்போது. அப்போ தான் தோணுச்சு, நம்ம சின்ன பிள்ளையில என்ஜாய் பண்ணதெல்லாம் இப்போ இவங்க பண்ணலை, எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கோம். இதில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் சின்னதில் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனேயும் பேக்கை எங்கே போடுறேன்னே தெரியாது. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போகிறப்ப அவசர அவசரமாக தேடி எடுத்துகிட்டு போவேன். ரியான் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நிறைய குட்டி பசங்களோட ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. ரியாவுக்கு நான் விளையாடுறதுக்கு நிறைய நேரம் கொடுப்பேன். ஆனால் வீக் டேஸில் என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது. வீக்கெண்ட்ஸில் மேக்ஸிமம் அவங்கள கார் பார்க்கிங்கில் போய் விளையாட வைப்பேன், மாடி கூட்டி போய் விளையாட வைப்பேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்கள என்கேஜ்